ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாகமன் நோக்கி போய்கிட்டுருக்கோம். நம்ம குமிழிலேருந்து வாகமன் தான். ஏற்கனவே பார்ட்டு 1, 2, 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் இது பார்ட் 4. பாருங்கள், இது நம்ம இந்த அலடி ரோடுன்னு சொல்லுவாங்க. குமிழிலேருந்து வாகமன் போகிறது 2 வழி இருக்குது. ஒன்று வந்து வண்டிப்பெரியார் ரோடு, இன்னொன்று வந்து இந்த அலடி ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கூகுளில் இப்போ தான் காட்டுச்சு. இதுக்கு முன்னாடி யாரும் போயிருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அது பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ளே அப்படியே காட்டுக்குள்ளே பூந்து போய்ட்டு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். அப்படியே ஊரே இருக்காது, மக்களே இருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ மரத்தெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஏதோ வீடுலாம் இருக்குது பாருங்கள், மேலே தெரியுது. ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. அது இந்த பக்கம் 2-3 பேர் தங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும், இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட இங்கே எதுவுமே இல்லை. நாங்கள் போகிற வரைக்கும் 45 கிலோமீட்டர் போயிருக்கோம். போகிற வரைக்கும் நான் எதுவுமே பார்த்ததில்லை. ஆட்டோ இங்கே பாருங்கள், கேரளா ஆட்டோ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. கருப்பு கலரில் அடித்து, நம்ம ஊரில் மஞ்சள் கலர் இருக்கும். அடுத்தது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு ஆட்டோவே இந்த வந்துடுச்சு ஏரியா. இது ரொம்ப டேனிங், இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த டேனிங் பாருங்கள். இது வந்து கொண்டூசி வேலைகள்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. என்ன ஒன்று, யாருமே ஏற்றால வரலன்றதால ஓகே, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சொன்னவனே வந்துட்டான் ஒரு ஆட்டோக்காரன். இந்த ஆட்டோ ஓகே தான். இந்த உள்ளூருக்குள்ளே இதுதான் டிரான்ஸ்போர்ட் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் வரைக்கும் ஒரு பஸ்ஸும் பார்த்ததில்லை. இதுக்குள்ளே பஸ்ஸும் வராது போல இருக்குது. வெறும் ஆட்டோ இல்லைன்னா ஜீப்பு இதை வச்சு போகலாம். இங்கே பாருங்கள், மரம் ஊண்டு கிடக்கு. மரத்தை அப்படியே 2ஆக அறுத்து அப்படியே விட்டுட்டாங்க. யாரும் இதை எடுத்துடலாம் போல். அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இது நல்லா மலையெல்லாம் வெட்டி சூப்பராக இருக்குது ஏரியா. ஐயோ, ஏத்தாப்பில் லாரி வந்துருச்சு. கண்டெய்னர் லாரி, சின்ன லாரி. ஐயோ, இதை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது? பார்ப்போம், இங்கேயே வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்கிறாரு சேட்டான்னு பார்ப்போம். நான் வெயிட் பண்ணி அவர் வர சொல்கிறேன். அவர் அங்கே சைடு கொடுத்துட்டு என்ன வர சொல்கிறாப்புல. ஐயோ, சரி போவோம். இதுக்குள்ளே பூந்து போவோம், எப்படி இருக்குன்னு. ஸோ போயிட்டுருக்கோம். ஆமாம், நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஓவர்டேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, அப்படி கிளம்புறோம். போயிட்டே இருப்போம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ கேமில் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே ஓடுறது பொம்மை ஓடும்ல, அந்த அப்போதைக்கு டேபிள் ரன்னரு ஏதோ ஓடுவோம் அந்த டயத்தில் வீடியோ கேம் அந்தமாரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், டாப்பில் பின்னாடி ஒரு வண்டி வருது. இது நம்ம ஸ்லோவாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பின்னாடி இருக்கிறவர் அவர் கேரளாக்கார் கடுப்பாயிருவார். அதுக்காக அவருக்கு வழி கொடுத்தோம். பார்க்கணும் ஏதாவது வழி கொடுத்து இடம் இருக்கான்னு. இதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வழி கொடுத்துட்டோம்னா அவர் ஓவர்டேக் பண்ணி போயிடுவார். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ எடுக்கலாம். இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்லோப் அப்படியே அழகாக இருக்குது. ஆனால் மழைலாம் பயங்கரமாக அடிச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இங்கே தான் நிப்பாட்டி ஓவர்டேக்கு அவங்க கொடுக்கலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். நிப்பாட்டியாச்சு, போகிறாரா பார்ப்போம். போயிட்டாப்புல. அப்பா, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம், பின்னாடி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவங்க கடுப்பாயிடும். ஓகே, வண்டி இப்படியே போய்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஒரு ஜாலியாக இருக்குது. இது ஏதோ கேரளாவா? இதில் என்னென்னா பயம்னா, இது ஏதோ ஒரு கேரளா, இது வித்தியாசமான ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குன்னு ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. ஜாலியாக என்ன ஒன்று பயம்னா, இது ராத்திரிலாம் எப்படி வர்றதுன்றது பயந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், இப்படியே போகுது. எங்கே பார்த்தாலும் வெறும் பச்சையர்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம ஊரை கோடநாளுக்கு வரலாம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், நெக்ஸ்ட் பார்ட்டில்.